ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பயோ 360ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிங்டம் ஃபங்கையில் உள்ள ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அந்த பார்ட் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம புக்கில் வந்து அதாவது என்சிஆர்டி புக்கில் ஷஃபில்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதை நான் இங்கே வந்து ஆர்கனைஸ்டாக எழுதியிருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது 3 டைப்ஸ் இருக்குது ஃபங்கையில். ஒன்று வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். வெஜிடேட்டிவ் அப்படின்னாலே வந்து ஒரு ஆர்கானிசத்தோட பாடி பார்ட்ஸில் இருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகிறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் அந்த ஆர்கானிசத்தோட பாடியே வந்து கட்டாகி துண்டு துண்டாக போய் அதிலிருந்து ஒவ்வொரு துண்டுமே நியூ ஆர்கானிசமாக வந்து ஃபார்ம் ஆகிறது. இது வந்து பெசிடியோமைசெட்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் தான் ரொம்ப அதிகமாக காமனாக வந்து நடக்கும். அடுத்து ஃபிஷன், இது நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், ஒரு ஆர்கானிசம் 2 ஆர்கானிசமாக வந்து பிரியறது. அடுத்து வந்து பட்டிங்னா ஒரு ஆர்கானிசத்தோட ஒரு எண்டில் இருந்து ஒரு குட்டியூண்டு பட்டு மாதிரி ஒரு முட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அது தனியாக போயிட்டு அது ஒரு நியூ ஆர்கானிசமாக வந்து ஃபார்ம் ஆகிறது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதில் இருந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்போர்ஸ் வந்து இன்னொரு நியூ இண்டிவிஜுவலாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மெயினாக வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், இன்னொன்று வந்து கொனிடியா இல்லைனா கொனிடியோஸ்போர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் அப்படின்னா அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் அதுக்கு உள்ள அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் எண்டோஜீனஸ்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே கொனிடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபங்கையோட பிளான்ட் பாடியில் வந்து கொனிடியோ 4 அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், செகண்ட் பிக்சரில் அதில் இருந்து எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட், அதாவது அந்த ஆர்கனுக்கு வெளியில் வந்து இது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்போர்ஸ், ஏப்ளானோஸ்போர்ஸ், ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்படியும் படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து மொட்டைல், அதால் மூவ் பண்ண முடியும், 2 நியூக்ளியஸ் வச்சுருக்கும், பை நியூக்ளியட் வந்து லார்ஜாகவும் இருக்கும். ஏப்ளானோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் மொட்டைலாக இருக்கும், சிங்கிள் நியூக்ளியஸ் தான் வச்சுருக்கும், ஸ்மாலராக வந்து இருக்கும். சரி, இது ஏன் வந்து ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்க்கு கீழே வருது அப்படின்னா ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பொராஞ்சியம் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளேருந்து தான் வெளியில் வரும், ஏப்ளானோஸ்போர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேருந்து தான் வெளியில் வரும் சரிங்களா. அதனால இதை வந்து ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்க்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சில புக்கில் இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் இது எல்லாமே வந்து கம்பைண்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஜூஸ்போர்ஸ், ஏப்ளானோஸ்போர்ஸ் இது வந்து எங்கே காமனாக இருக்கும் அப்படின்னா ஃபைகோமைசெட்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் வந்து காமனாக இருக்கும். இந்த கொனிடியோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே காமனாக பார்க்கலாம் அப்படின்னா அஸ்கோமைசெட்ஸும் நியூட்ரோமைசெட்ஸில் பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை, அதாவது 2 பேரண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க, அதில் ஃபார்ம் ஆகிற ஸ்போர்ட்ஸை தான் வந்து செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து புக்கில் இல்லை, பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைகோமைசெட்ஸ் அப்படிங்கிற கிளாஸை வந்து நிறைய சப் கிளாஸஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து ஊமைகோட்டா, இன்னொன்று வந்து ஜைகோமைகோட்டா. இந்த ஊமைகோட்டாவில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா என்ன ஸ்போர் ஃபார்ம் ஆகும்னா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஜைகோமைகோட்டாவில் ஜைகோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த கேமெட்ஸ் அது வந்து சிமிலர் கேமெட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோகேமஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா ஐசோகேமஸ் ஆர் ஊகேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே அஸ்கோமைசெட்ஸில் அஸ்கோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பெசிடியோமைசெட்ஸில் வந்து பெசிடியோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மோகேமி அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம், அதாவது அந்த கேமெட்ஸோட புரோட்டோபிளாசம் வந்து ஃபியூஸ் ஆகுது. அந்த கேமெட்ஸ் வந்து மொட்டைலாகவும் இருக்கலாம், இல்லை நான் மொட்டைலாகவும் வந்து இருக்கலாம். செகண்ட் வந்து கேரியோகேமி, கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், கேமி அப்படின்னா ஃபியூஷன், ஸோ ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரியோகேமி இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 2n நம்பர் உள்ள ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து மியாசிஸ் போய் அது வந்து ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ், அதாவது n அப்படிங்கிற குரோமோசோம் உள்ள ஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயமுமே வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ரக்சரில் தான் நடக்கும். ஃபங்கையில் வந்து ஃப்ரூட்டிங் பாடின்னு இருக்கும், அதில் தான் வந்து இது நடக்கும்.
இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபங்கையில் வந்து காமனாக நடக்கிறது. ஆனால் ஒரு சில கிளாஸஸ், அதாவது இந்த பெசிடியோமைசெட்ஸ், அஸ்கோமைசெட்ஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். என்ன அப்படின்னா பிளாஸ்மோகேமி அப்படிங்கிறது நடந்துடும். ஆனால் கேரியோகேமி, அதாவது இந்த ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை வந்து இமீடியட்டாக வந்து நடக்காது. ஸோ நடக்காமல் பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், அந்த ஒரே செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகாமல் நிற்கும், அந்த ரெட் கலரும் ப்ளூ கலரும். சரிங்களா? இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா N+N கண்டிஷன் அப்படின்றாங்க. இப்போது இந்த ஒரு செல்குள்ளே 2 நியூக்ளியை வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டைகேரியான் அப்படிங்கிறதும், இந்த 2 நியூக்ளியும் ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டைகேரியோஃபேஸ். அஸ்கோமைசைட்ஸில் அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது அஸ்கோமைசைட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி டைகேரியான் இதெல்லாம் வரும், நடந்து முடியும். சரிங்களா? இது எங்கே நடக்கும் அப்படின்னா அஸ்கோகார்ப் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். அதுதான் ஃப்ரூட்டிங் பாடி. சரிங்களா? இப்போ அதுக்குள்ளே வந்து சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த செகண்ட் பிக்சரில் பாருங்கள், அதுக்கு பேர் தான் வந்து அசை, ப்ளூரல் அசை, சிங்குலரில் வந்து அஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து 8 அஸ்கோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ உள்ளே ஃபார்ம் ஆகிறனால இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? எண்டோஜீனஸ்லி. பெசிடியோமைசெட்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டிங் பாடி பெசிடியோ கார்ப்பில் தான் வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் பெசிடியம் ஆர் பெசிடியம் வந்து சிங்குலர், பெசிடியா அப்படிங்கிறது வந்து ப்ளூரல், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பாருங்கள், அந்த பிக்சரில் வந்து இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே குண்டாகவும் கீழே வந்து ஒல்லியாகவும் இருக்கும், கிட்டத்தட்ட இந்த பம்புற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே வெளியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, வெளியில் அப்படிங்கிறனால எக்ஸோஜீனஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி செக்ஸ் ஆர்கன்ஸும் வந்து இருக்காது. அந்த பெசிடியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளப் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பம்பர மாதிரி மேலே குண்டாகவும் கீழே ஒல்லியாகவும். அதனால தான் இந்த ஃபங்கைக்கு பேர், இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா கிளப் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெசிடியோமைசெட்ஸை. டியூட்ரோமைசெட்ஸில் இன்ன வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கல. எந்தெந்த ஃபங்கை எல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணலையோ அது எல்லாத்தையும் தூக்கி டியூட்ரோமைசெட்ஸில் வச்சுருக்காங்க. இன்கேஸ் அந்த ஆர்கானிசத்தில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது அஸ்கோமைசெட்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அஸ்கோமைசெட்ஸில் வச்சுடுவாங்க. இல்லை பெசிடியோமைசெட்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெசிடியோமைசெட்ஸில் வச்சுடுவாங்க. ஸோ இந்த லைன் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதாவது இந்த செகண்ட் லைன், அது நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபங்கை எடுத்துக்கிட்டோம் டியூட்ரோமைசெட்ஸ். அதில் அந்த ஃபங்கையோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் மட்டும் வந்து வச்சு அதை டியூட்ரோமைசெட்ஸ்லையும், அதே ஆர்கானிசத்தை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை மட்டும் பார்த்து அதை டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் வந்து கூட கொண்டு வைக்கலாம். ஸோ இங்கே சேம் ஆர்கானிசத்தை ரீப்ரொடக்ஷனை வச்சு 2 கிளாஸில் வந்து கொண்டு போய் இங்கிட்டும் அங்கிட்டும் வைக்கிறாங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லோகோ உள்ள பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.